சோழவள நாட்டின் காவிரிக்கரையில் உள்ள சிவாலயங்களில் ஒன்று திருக்கடையூர். அபிராமிவல்லி அமிர்தகடேஸ்வரர் ஆலயமும் ஒன்றாகும். அபிராமி பட்டர் அன்றைய சோழ நாட்டு பகுதியான திருக்கடையூரில் வாழ்ந்து வந்தார். இசைத்துறையிலும் பாடல் புனைவதிலும் வல்லவராக இருந்தார். அம்பிகையை வழிபடும் சாக்த நெறியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டார். ஒளி வடிவில் அம்பிகையை தரிசித்து பேரின்பம் கண்டார். ஆனால் இவரின் தெய்வீக நிலையை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பித்தன் என்று வசை பாடினார். அவர்களின் ஏச்சையும் பேச்சையும் அபிராமி பட்டர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அக்காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு மகாராஷ்டிர வம்சத்தை சேர்ந்த முதலாம் சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார். தெய்வ பக்தியும் மதப்பற்றும் மிகுந்தவர். அவர் ஒரு தை அமாவாசை தினத்தன்று காவிரி சங்கமத்தில் நீராட எண்ணி தம் பரிவாரங்களுடன் காவிரி பூம்பட்டினம் சென்று தம் நேர்த்திக்கடனை நிறைவு செய்தபின் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஸ்ரீ அபிராமி அம்பிகையையும் தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் திருக்கடையூர் அடைந்தார். அரசர் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்ற பொழுது கோயிலில் அபிராமி பட்டர் அம்பிகையின் முன் இவ்வுலக நினைவு எதுமின்றி தியான நிலையில் அமர்ந்திருந்தார். மன்னரின் வருகையை கூட கவனிக்காமல் பட்டர் இருப்பதை கண்ட மன்னர் வியப்பில் அருகில் இருந்தோரை நோக்கி, இவர் யார் என்று கேட்டார். அருகில் இருந்தவர்கள், இவர் ஒரு பித்தர், தம் குல ஆச்சாரங்களை எல்லாம் கைவிட்டுவிட்டு ஏதோ ஒரு துர்தேவதையை வழிபடுகின்றவர் என்று கூறினார்கள். ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. ஆகையால் திரும்பி வரும்போது பட்டரின் உள்ளுணர்வை அறிய விரும்ப மன்னர், பட்டரே, இன்று என்ன திதி என்று கேட்டார். அம்பிகையின் அருள்மிகு தோற்றத்தை ஆனந்தமாய் கண்டு பரவசமுறைந்திருந்த நிலையில் இருந்த அபிராமி பட்டர் வாய்க்குழறி, இன்று பௌர்ணமி என்றார். அரசரும் அவருடைய பரிவாரமும் சென்ற பின்னர் தியானம் கலைந்தெழுந்த அபிராமி பட்டர் நிகழ்ந்ததை உணர்ந்து பெரிதும் வருந்தினார். ஏற்கனவே ஊரும் உலகமும் தம்மை பித்தன் என்று சொல்லி எள்ளி நகையாடுவதை மெய்ப்பிப்பது போலவே நடந்த இந்த நிகழ்ச்சியால் மனம் வருந்தி அரசர் வரும் வேளையில் கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறிலிருந்து அம்பிகையே தன்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அபிராமி சந்நிதி முன் ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டி அதில் விறகை அடுக்கி தீ மூட்டினார். அதற்கு மேல் ஒரு விட்டமும் 100 கயிறுகளாலான உரியையும் கட்டி அதில் ஏறி அமர்ந்து கொண்டார். அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரை விடுவேன் என்று சபதம் செய்துவிட்டு அபிராமி அந்தாதியை பாட ஆரம்பித்தார். உதிக்கின்ற செங்கதிர் என்று ஆரம்பிக்கும் இந்த அந்தாதி பாடல்களில் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் உரியின் ஒவ்வொரு கயிறையும் அறுத்து கொண்டே வந்தார். அப்போது 79வது பாடலாகிய விழிக்கே அருளுண்டு என்ற பாடலை பாடியவுடன் ஸ்ரீ அபிராமி அம்பிகை பட்டருக்கு வெளிப்பட்டு தோன்றி காட்சி கொடுத்தருளினாள். தன் தாடங்கம் என்னும் தோடினை எடுத்து வானவீதியில் தவழவிட்டாள். அந்த தாடங்கம் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடினார் போல் ஒளியை பொழிந்து பௌர்ணமியைப் போல பிரகாசித்து ஜொலித்தது. அவள் பட்டரிடம், நீ வாய் தவறி மன்னனிடம் கூறிய சொல்லையும் மெய்யே என நிரூபித்தேன். நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள். அம்பிகை அருள் பெற்ற அபிராமி பட்டர் பரவசமுற்றார். அதோடு தம் அனுபூதி நிலையை வெளிப்படுத்தும் அந்தாதி பாடல்களை பாடி நிறைவு செய்தார். மன்னர் அபிராமி பட்டரிடம் மன்னிப்பு கோரினார். அரசர் பட்டருக்கு ஏராளமான மானியம் கொடுத்து தலைமுறையாக அனுபவித்து கொள்ளும்படி வேண்டினார். இந்த பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் அபிராமி அந்தாதி என்ற பெயரில் வந்தன. அந்தாதி என்றால் அந்தம் முடிவு, ஆதி துவக்கம். முதல் பாடல் எந்த வார்த்தையில் முடிந்ததோ அதே வார்த்தையில் அடுத்த பாடல் தொடங்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. இவை அனைத்தும் ஒரே இரவில் பாடப்பெற்றது. அபிராமி அந்தாதியில் இன்னொரு அம்சம் என்னவென்றால், முதல் வரி உதிக்கின்ற என்று வார்த்தையுடன் ஆரம்பிக்கும் முதல் பாடல் அதே வார்த்தையை கடைசி வார்த்தையாக கொண்டு 100வது பாடல் முடிவடைகிறது. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம்பாகத்து உமை மைந்தனே
உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லையம்பதி நாயகனுக்கும் அவன் ஒரு பாதியாய் நிற்கும் உமைக்கும் மைந்தனே, மேகம் போன்ற கருநிற மேனியையுடைய பேரழகு விநாயகரே, ஏழுலகையும் பெற்ற சீர்பொருந்திய அபிராமி தாயின் அருளையும் அழகையும் எடுத்து கூறும் இவ்வந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே உறைந்து நிற்க அருள் புரிவாயாக. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. உதய சூரியனின் செம்மையான கதிரைப் போலவும் உச்சித்திலகம் என்கிற செம்மலரைப் போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தை போலவும் மாதுள மொட்டை போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் என் அபிராமி ஆகும். அவள் கொடி மின்னலை போன்றும் மனம் மிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனியுடையவள். இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன். அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள். வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்று இருக்கின்றாள். அவள் கையிலே குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள். அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணை. அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவிப் பிறந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. அருட்செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் அபிராமியே, நின் பெருமையை உணர்த்தும் அடியார்களின் கூட்டுறவை நான் நாடியதில்லை. மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தில் வீழ்ந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். ஆதலினால் அத்தீய வழி மாக்களை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன். எவரும் அறியாத வேத பொருளை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலேயே இரண்டர கலந்துவிட்டேன். இனி நீயே எனக்கு துணையாவாய். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்ச்சடை மேல் பனி தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. மனிதர் தேவர் பெரும் தவமுனிவர் முதலியோர் தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களுடைய கோமளவல்லியே, தன்னுடைய நீண்ட சடாமுடியில் கொன்றையும் குளிர்ச்சிதரும் இளம் சந்திரனையும் அரவையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையராது என் மனத்திலே ஆட்சி அருள வேண்டும். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அபிராமி அன்னையே, உயிர்களிடத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து இருப்பவளே, மாணிக்க பூனணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருந்துகின்ற வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவளே, மனோன்மணியானவளே, நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விஷத்தை அமுதமாக்கிய அழகிய தேவி, நீ வீற்றிருக்கும் தாமரையை காட்டிலும் மென்மையான நின் திருவடிகளையே என் தலைமேல் கொண்டேன். சென்னியது உன் பொன் திருவடை தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. செம்மையான திருமேனியுடைய அபிராமி தாயே, என்றும் என் தலைமேல் இருக்கக்கூடியது நின் அழகிய திருவடியே.
என்றும் என் சிந்தையுள்ளே நிலை பெற்று இருக்கக்கூடியது நின் திருமந்திரமே. செந்தூர திறமுடைய அழகிய தேவி, நான் இனி என்றும் கலந்திருப்பது நின்னையே மறவாது தொழும் அடியார்களையே. நான் தினந்தோறும் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம நெறியையே. ததியுரு மத்திர் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுறும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே. தாமரை மலரில் உதித்தவனும் கலைமகளின் கொழுனனும் ஆகிய பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களுடைய செந்தூரத் திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே, தயிரை கடையும் மத்து போன்று உலகில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என் உயிர் நல்லதொரு மோட்ச கதியடைய அருள் புரிவாயாக. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடர எல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினாள் மகிழந்தலைமேலந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. என் அபிராமி அன்னையே பேரழகானவள். அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி. என்னுடைய அகம் புறம் ஆகிய அனைத்து பந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள். செந்நிற திருமேனியாள். அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள். நீல நிறமுடைய நீலி என்னும் கன்னியானவள். தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள். அவளுடைய மலர்த்தாளையே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன். கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ணக் கனக வெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர்த்திருத்தன பாரமும் மாரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. அபிராமி தாயே, என் தந்தை சிவபெருமானின் கருத்திலும் கண்ணிலும் நின்று விளங்கக்கூடியது பொன்மலையென மதர்ந்து நிற்கும் நின் திருமுலையே ஆகும். அம்முலையே நீ உயிர்களிடத்து காட்டும் பரிவை காட்டுவதற்காக அமுத பிள்ளையாகிய ஞானசம்பந்தருக்கு பால் நல்கியது. இப்படிப்பட்ட அருள்மிக்க கனமான கொங்கையும் அதில் விளங்கக்கூடிய ஆரமும் சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் நின்னுடைய சிவந்த இதழ் நகையும் என் முன் காட்சியருள வேண்டும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. அரிதற்கரிய பொருளே அருளே உருவான உமையே, அக்காலத்தில் இமயமலையில் பிறந்தவளே, என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே, உணர்த்தற்கரிய பெருமை வாய்ந்த வேத பொருளில் ஒன்றிய பொருளே, நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருப்பினும் நின்னையே நினைத்து தியானிக்கின்றேன். நான் வணங்குவதும் நின் மலர் போன்ற பாதங்களையே ஆகும். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான் கிணுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. அபிராமி தாய் என் ஆனந்தமாகவும் என் அறிவாகவும் விளங்குகின்றாள். என் வாழ்வில் அமுதமாக நிறைந்திருக்கின்றாள். அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண், நீர், நெருப்பு, காற்று என ஐம்பெரும் வடிவுடையவள். வேதம் நான்கினுக்கும் தானே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருப்பவள். இப்படிப்பட்ட தாயின் திருவடி தாமரைகள் திருவெண்காட்டில் திருநடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் தலைமாலையாக திகழ்வன. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில் பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அபயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. என் அம்மையே, அபிராமி தாயே, ஏழு உலகையும் பெற்றவளே, நான் எப்பொழுதும் ஊனுருக நினைவது உன் புகழையே. நான் கற்பதோ உன் நாமம், என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை. நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம். இவைகளுக்கெல்லாம் தாயே,
நான் செய்த புண்ணியம்தான் என்ன? பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. உலகம் 14 பெற்றவளே, எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே, பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கிக் கொண்டவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் சீர் இளமை பொருந்திய திருமாலுக்கு தங்கையே, அருந்தவத்தின் தலைவியே, அபிராமி அன்னையே, உன்னையன்றி மற்றொரு தெய்வத்தை வணங்கேன். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நிந்தன் ஒளியே. ஏ அபிராமி அன்னையே, உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பல காலமும் தொழும் அடியார்கள். 4 முகங்களையுடைய பிரம்மனும் விஷ்ணுவுமே உன்னை சிந்திப்பவர்கள். நின்னை மனத்திற்கு கட்டுப்படுத்தியவர் என்றும் அழியாத பரமானந்த நாதனாகிய சிவபெருமானே. இவர்களை காட்டிலும் உலகத்தில் நின்னை தரிசனம் செய்வார்க்கே நீ எளிதில் அருள் புரிகின்றாய். என் தாயே, உன் கருணைதான் என்ன வியத்தற்குரிய தன்மை அது. தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடு மன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே. அன்னையே, அபிராமி தாயே, இசையை எழுப்பக்கூடிய அழகிய இன்சொல் கூறும் எம் பசுங்கிளியே, நின் திருவருள் நாடி பல கோடி தவங்களை செய்தவர்கள் இவ்வுலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை மட்டுமா பெறுவர்? சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலக போகத்தையும் பெறுவர் மற்றும் அழியாத முக்தி பேற்றையும் அடைவார்களல்லவா? கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. கிளி போன்றவளே தாயே, உன்னை நினைந்து வழிபடும் அடியார் மனத்தினிலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே, அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே, ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்தினின்று 5 பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே, எளியேனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமாகும். அதிசயமானபடி உடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள். அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தை உடையவள். கொடி போன்றவள். அவள் கணவன் முன்பு ஒரு நாள் மன்மதனின் வெற்றிகளையெல்லாம் தோல்வியாக நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். அப்படிப்பட்டவரின் மனத்தையும் குழையச் செய்து அவருடைய இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டாள் வெற்றியுடைய தேவி. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. அபிராமி தாயே, என் அகப்பற்று புறப்பற்று ஆகிய பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருளிய நின் பொற்பாதங்களோடு எந்த எம்பிரானோடு இரண்டர கலந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அழகும் தனித்தனி நின்று காட்சி தரும் திருமண கோலமும் கொடிய காலன் என்மேல் எதிர்த்து வரும் காலங்களில் காட்சி அருள வேண்டும். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. ஒளி பொருந்திய 9 கோணங்களில் உரைகின்ற தாயே,
நின் திருமண காட்சி தருவதை கண்ட என் கண்களும் நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை. ஆயினும் தெளிந்த ஞானம் இருப்பதை உணர்கிறேன். இது உன்னுடைய திருவருள் பயனே ஆகும். உரைகின்ற நின் திருக்கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, கஞ்சமோ எந்தன் நெஞ்சமோ, மறைகின்ற வாரிதியோ, பூரணாச்சல மங்கலையே. என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே, நீ வீற்றிருக்கும் திருக்கோவில் நின் கொழுநராகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ, அன்றி ஓதப்படுகின்ற 4 வேதங்களின் ஆதியோ அந்தமோ, அன்றியும் அமிர்தம் போன்ற குளிர்ந்த முழு சந்திரனேயன்றி வெண்தாமரையோ, இல்லை என்னுடைய நெஞ்சம் தானேயோ, அல்லது செல்வமெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய பார்க்கடலோ? தாயே, நீ எங்கும் நிறைந்திருப்பதால் எதில் என்று தோன்றவில்லையே. மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையுன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பொற்கொடியே. அம்மா அபிராமி, என்றும் பசுமையான பெண் கொடியாக விளங்குபவளே, என்றும் சுமங்கலியே, செங்கலசம் போன்ற தனங்களை உடையவளே, உயர்ந்த மலையிலே உதித்தவளே, வெண்மையான சங்கு வளையல்களை அணியும் செம்மையான கரங்களை உடையவளே, சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே, பாய்கின்ற கங்கையை நுரை கடலை தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதி ஆனவளே, என்றும் பக்தர்களை உடையவளே, பொன் நிறமுடையவளே, கருநிறமுடைய நீலியே, சிவந்த மேனியாகவும் விளங்குகின்றவளே. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே, மறையின் பரிமளமே பனிமால் இமயப் பிடியே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே. குடியானவளே, இளமையான வஞ்சி பொற்கொம்பே, தகுதியற்ற எனக்கு தானே முன்வந்து அருள் அளித்த கனியே, மனம் பரப்பும் வேத முதற்பொருளே, பனி உருகும் இமயத்தில் தோன்றிய பெண் யானை போன்றவளே, பிரம்மன் முதலாகிய தேவர்களை பெற்றெடுத்த தாயே, அடியேன் இப்பிறவியில் இறந்த பின் மீண்டும் பிறவாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும். கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது என்பர் கூட்டம் தன்னை, விள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே, அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே, களிக்கும் களியே அழிய என் கண்மணியே. அபிராமி தாயே, நின்னுடைய கோலமில்லாத வேறொரு தெய்வத்தை மனத்தில் கொள்ளேன். நின்னுடைய அடியார்கள் கூட்டத்தை பகைத்து கொள்ள மாட்டேன். உன்னையன்றி பிற சமயங்களை விரும்ப மாட்டேன். 3 உலகங்கட்கு உள்ளேயும் யாவற்றினுக்கும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே, எம்முடைய உள்ளத்திலே ஆனந்த களிப்பை உண்டாக்கும் கள்ளே, ஆனந்தத்திற்கு ஆனந்தமானவளே, எளியேனாகிய எனக்கும் அருள் பாலித்த என் கண்மணி போன்றவளே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அபிராமி தாயே, மணியாக விளங்குபவளே, அம்மணியில் உண்டாகும் ஒளியாகவும் விளங்குபவளே, ஒளி பொருந்திய நவமணிகளால் இழைக்கப்பட்ட அணியாகவும் அந்த அணிக்கு அழகாகவும் திகழ்பவளே, நின்னை அணுகாதவர்களுக்கு பிணியென நிற்பவளே, நின்னை அண்டிவரும் பாப ஆத்மாக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே, தேவர்களுக்கு பெரும் விருந்தாய் தோன்றும் அன்னையே, நின் அழகிய தாமரை போலுள்ள சேவடியை பணிந்த பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனத்தாலும் நினையேன். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்மையே,
மும்மூர்த்திகளின் தாயாக விளங்குபவளே, உலகத்திற்கும் கிடைத்த அருமருந்தே, இனி நான் பிறவாமல் இருக்க முன்னதாகவே தவங்கள் பல முயன்று செய்து கொண்டேன். அதற்காகவே நின் அடியார்கள் பின்திரிந்து அவர்களுக்கு பணி செய்து வருகின்றேன். அம்மா அபிராமி தாயே, நான் முன் செய்த தவ பயனே இப்பிறவியில் உன்னை மறவாமல் நல்வழி நின்று வணங்குகின்றேன். இன்னும் வணங்கிக் கொண்டே இருப்பேன். ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழலணங்கே மனம் நாரும் நின்றாள் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தே. 14 உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழித்தும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகள் ஆவார்கள். இம்மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை அபிராமியே ஆகும். இத்துணை பெருமையும் மனம் வீசுகின்ற கடம்ப மாலையையும் அணிந்தவளாகிய ஆரணங்கே, மனம் வீசுகின்ற நின் இணையடிகளில் எளியேனாகிய என்னுடைய நாவினின்று தோன்றிய வார்த்தைகளை சாத்துகிறேன். அவ்வாறு நின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைவிக்கின்றது. உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருவும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. அபிராமி அன்னையே, நான் அகத்தே கொண்டிருந்த ஆணவம், கன்மம், மாயை என்கிற பொய் ஜாலங்களை உடைத்தெறிந்தாய். பக்தி கனல் வீசும் அன்பான உள்ளத்தினை அளித்தாய். இந்த யுகத்தில் நின் தாமரை போலும் சேவடிக்கு பணி செய்ய எனக்கு அருள் புரிந்தாய். என் நெஞ்சத்திலே இருந்த அழுக்கையெல்லாம் துப்புரவாக உன்னுடைய அருள் வெள்ளத்தால் துடைத்தாய். பேரழகு வடிவே, நின் அருளை எப்படி நான் வாய்விட்டு உரைப்பேன்? சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவருடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளே, அன்று அலர்ந்த பரிமள மலரை போல உள்ள உன் திருவடிகளை இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரச போகமும் நல்ல மோட்சத்திற்கான தவ நெறியும் சிவபதமும் வாய்க்கும். சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே. அபிராமி தேவி, நீயே சகலத்திற்கும் சித்தியாவாய். அச்சித்தியை தரும் தெய்வமான ஆதிசக்தியாகவும் திகழ்கின்றாய். பராசக்தியாகிய நீ கிளைத்தெழ காரணமான பரமசிவமும் அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையும் அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் உட்பொருளும் என் நின்று சகல பந்தங்களினின்று காக்கக்கூடிய தெய்வம் திருப்புர சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யார் உளர்? அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. அபிராமி அன்னையே, என் உமையவளே, நான் பாவங்களை செய்வதற்கு முன்பே என்னை தடுத்தாட்கொண்டவளே, நான் பாவங்களையே செய்தாலும் நடுக்கடலில் சென்று விழுந்தாலும் அதனின்று காப்பது நின் கடமையாகும். என்னை ஈடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது. இனி உன் திருவுளம்தான் என்னை கரையேற்ற வேண்டும்.
ஒன்றாகவும் பலவாகவும் விளங்குகின்ற என் உமையவளே, உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயுமில்லை. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அபிராமி தேவியே, நீயும் உன்னை பாகமாக உடைய எம்பிரானும் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையில் காட்சி அளித்ததோடு அல்லாமல் என்னை உங்களுக்கு தொண்டு செய்யும்படியாகவும் அருள் புரிந்தீர்கள். ஆகவே எனக்கன்றி இனி சிந்திப்பதற்கு ஒரு மதமும் இல்லை, என்னை ஈன்றெடுக்க ஒரு தாயும் இல்லை. வேய் போன்ற தோளையுடைய பெண்ணின் மேல் வைத்த ஆசையும் இல்லாமல் ஒழிந்தது. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. அபிராமி தாயே, எந்தன் ஈசன் இடப்பாகத்தில் தான் ஒரு பகுதியாக அமைந்தவளே, அம்மா, நான் கூடிய ஆசை என்னும் துயரக் கடலில் மூழ்கி இரக்கமற்ற யமனின் பாச வலையில் சிக்கியிருந்தேன். அத்தருணத்தில் பாவியாகிய என்னை மனம் பொருந்திய உன்னுடைய பாத தாமரையே வலிய வந்து என்னை ஆட்கொண்டது. தாயே, நின் அரும்பெரும் கருணையை என்னென்று உரைப்பேன்? இழைக்கும் வினை வழியே ஆடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளையே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. தாயே அபிராமியே, நான் செய்த தீய வழிகளுக்காக என்னை நெருங்குகின்ற யமன் என்னை துன்புறுத்தி வதைக்கும் பொழுது, தாயே உன்னை அழைக்க அஞ்சேல் என ஓடி வந்து காப்பவளே, சிவபெருமானின் சித்தத்தை எல்லாம் குழையச் செய்கின்ற சந்தனம் பூசிய குவிந்த முலைகளையுடைய இளமையான கோமளவல்லி தாயே, மரண வேதனையில் நான் துன்புறும்போது உன்னை அன்னையே என்பேன். ஓடி வந்து என்னை காத்தருள்வாய். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. தாயே அபிராமி, நீ நான் முகங்களையுடைய பிரம்மனின் படைப்பு தொழிலில் இருக்கின்றாய். பசுமையான தேன் கலந்த துபள மாலையையும் நவமணி மாலைகளையும் அணிந்த மார்பினனாகிய திருமாலின் மார்பில் இருக்கின்றாய். சிவபெருமானின் இடப்பாகத்திலும் பொன் தாமரை மலரிலும் விரிந்த கதிர்களையுடைய சூரியனிடத்திலும் சந்திரனிடத்தும் தங்கியிருக்கின்றாய். உன்னை சரணமென்று வந்தடையும் பக்தர்களை துயரங்களிலிருந்து நீக்கி வானுலக வாழ்வை கொடுப்பவள் நீயே. திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கண் பணியணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. அன்னையே அபிராமியே, திருப்பார்கடலில் சிவந்த கண்களையுடைய பாம்பு படுக்கையில் வைஷ்ணவி என்னும் பெயரால் அரிதுயில் அமர்ந்தவளே, பிறை சந்திரனின் மனம் பொருந்திய அழகிய பாதங்களை எம்மேல் வைக்க நாங்கள் செய்த தவம்தான் என்னவோ. விண்ணுலக தேவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிட்டுமோ? பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் அருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளியாகியிருக்கும் உந்தன் அருளேது அறிகின்றிலேன் அம்பு யாதனத்து அம்பிகையே. குவிந்த தனங்களையுடைய அபிராமியே, நீ பொருளாக இருக்கின்றாய் என்றார்கள். பிறகு அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்றார்கள். பிறகு அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும் அம்மாயையில் தோன்றி விளங்கும் தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகின்றார்கள். இவ்வாறு பல கூறுபாடுகளாக உள்ள நீயே என் மனத்தில் அஞ்ஞான மாயையை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றியிருக்கின்றாய். பர ஒளியாய் விளங்கும் அபிராமியே,
நின் திருவருளின் மகிமையை உணரமாட்டாது மயங்குகின்றேன். கைக்கே அணிவது கன்னலும் பூவும் கமலம் அன்னமெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விடாரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. என் அபிராமி அன்னையே, நின் அருட்கரங்களில் அணிவது இனிய கரும்பும் மலர்கொத்தும் ஆகும். தாமரை மலரை போன்ற மேனியில் அணிந்து கொள்வது வெண்மையான நன்முத்து மாலையாகும். கொடிய பாம்பின் படம் போல உள்ள அல்குலை கொண்ட இடையில் அணிவது பலவித நவமணிகளால் செய்யப்பட்ட மேகலையும் பட்டுமே ஆகும். அனைத்து செல்வங்களுக்கும் தலைவனாகிய எம்பெருமான் 8 திசைகளையுமே ஆடையாக கொண்டுள்ளான். அப்படிப்பட்ட எம்பெரானின் இடப்பாகத்தில் பொலிந்து தோன்றுகின்றாய் நீ. பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவளத் திருநகையும் துணையாயெங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியிடை சாய்க்கும் துணைமுலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. என் அன்னை அபிராமி பவளக்கொடி போலும் சிவந்த வாயை உடையவள், குளிர்ச்சி தரும் முத்துப்பல் சிரிப்பழகி. அது மட்டுமா, எம் ஈசன் சங்கரனின் தவத்தை குலைத்தவள். எப்படி? உடுக்கை போலும் இடை நோகும்படியுள்ள இணைந்த முலைகளால். அப்படிப்பட்டவளை பணித்தால் தேவர் உலகமே கிடைக்கும். ஆகவே அவளை பணியுங்கள். ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்த கண்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடையுண்டு மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே. அபிராமி, நின் திருவடி தாமரைகளுக்கு என்னை ஆளும் அருளுண்டு, உன்னுடைய கடைக்கண் கருணையுண்டு. ஆகையால் எம்மனிடத்திலிருந்து என்னை மீட்சியுண்டு. நான் உன்னை முயன்று வணங்கினால் பயனுண்டு. வணங்காவிடின் அது என் குறையே, உன் குறை அன்று. அழகிய நெற்றியை உடையவளே, முப்புறத்தை அழிக்க வில்லையும் அம்பையும் எடுத்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே அபிராமியே. வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணதற்கு அந்நியல் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. ஒளி பொருந்திய நெற்றியுடையவள் அபிராமி. தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ண கூடியவள். அறியாமை நிறைந்த நெஞ்சுடையார்க்கு எளிதில் புலப்படாதவள். என்றும் கன்னியானவள். இப்படிப்பட்டவளை நான் அண்டிக்கொண்டு வணங்க எண்ணினேன். இதுவே நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியமாகும். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. அபிராமி புதிதாக மலர்ந்த குவளை கண்களை உடையவள். அவள் கணவரோ சிவந்த திருமேனியையுடைய சிவபெருமான். அவர்கள் இருவரும் இங்கே கூடி வந்து அடியார்களாகிய நம்மை கூட்டினார்கள். அத்துடன் நம்முடைய தலைகளை அவர்களுடைய திருப்பாதங்களின் சின்னமாக சேர்த்து கொண்டார்கள். அவர்களின் அருளுக்கு நாம் புண்ணியமே செய்திருக்கிறோம். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. அம்மையே, ஒளி வீசும் முத்துமாலை உன்னுடைய தனங்களில் புரள்கின்றது. உன்னுடைய தனங்களோ ஒன்றுக்கொன்று இடமின்றி பருத்து மதர்த்திருக்கின்றது. இந்த கொங்கையாகிய மலை சிவபெருமானின் வலிமை பொருந்திய மனத்தை ஆட்டிவிக்கின்றது. அபிராமி சுந்தரியே, நல்ல பாம்பின் படம் போன்ற அல்குலை உடையவளே, குளிர்ச்சியான மொழிகளை உடையவளே, வேத சிலம்புகளை திருவடிகளில் அணிந்து கொண்டவளே தாயே. பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்ப
செப்புச்சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. சிலம்பணிந்த அழகிய பாதங்களை உடையவளே, பாசத்தையும் மங்குசத்தையும் உடையவளே, பஞ்சபானங்களையும் இனிமையான சொல்லையும் உடைய திரிபுர சுந்தரியே, சிவந்த சிந்தூர மேனியுடையவளே, கொடிய மனத்தையுடைய முப்புறத்தை ஆண்ட அசுரரை அஞ்சி நடுங்கும்படி முப்புறத்தை அழித்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளே. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. எங்கள் இறைவனாகிய சங்கரனின் இல்லத் துணைவியே, அவருக்கே அன்னையாகவும் ஆனவளே, ஆகையால் நீயே யாவர்க்கும் மேலானவள். ஆகவே உனக்கே இனி உண்மையான தொண்டு செய்வேன். ஆதலால் இனி நான் துன்பங்களால் துவளமாட்டேன் தாயே. தொண்டு செய்யாது நின்பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தாலது கைதவமோ அன்றிச் செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. அன்னையே, உனக்கு பணிவிடை செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படியே கடமையை செய்த ஞானிகளும் உளர். அவர்களின்படி நான் நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது. ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு நீ அருள் பண்ணுவதே நீதியாகும். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே. ஏ அபிராமியே, விஷத்தை உண்டவனும் அதனால் கருத்திருக்கும் கழுத்தை உடையவனுமாகிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்தவளை, சிறியோர்கள் செய்யக்கூடாத செயல்களை செய்து விடுவர். அறிவிற் சிறந்த ஞானிகள் அதை பொறுத்து அருளியதும் உண்டு. இது ஒன்றும் புதுமையல்ல. பொன் போன்றவளே, நான் தகாத வழியில் சென்றாலும் அது உனக்கே வெறுப்பாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உன்னையே சரணடைவேன். அத்துடன் மேலும் வாழ்த்தி வழிபடுவேன். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று விள்ளும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. அன்னையே, அபிராமி தாயே, நீ கடல்களுக்கும் 7 உலகங்களுக்கும் உயர்ந்த மலைகள் எட்டி நிற்கும் அரிதில் எட்டாதவள். மேலாக உள்ள இரவையும் பகலையும் செய்யும் சந்திர சூரியர்க்கு இடையே நின்று சுடர்விட்டு பிரகாசிக்கின்றவள். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடை குன்றில் ஒன்றிப் படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. ஏ அபிராமியே, பச்சை பரிமள கொடி நீயே ஆகும். ஒளிரும் இளம் பிறையை குன்றை ஒத்த சடாமுடியில் அணிந்திருக்கும் சிவபெருமானை இணைந்தவளே, உன்னையே நெஞ்சில் நினைந்து வழிபடும் யோகிகளும் இமையாது கடுந்தவும் புரியும் ஞானிகளும் மீண்டும் பிறப்பார்களோ? மாட்டார்கள். ஏனென்றால் தோலும் குடலும் இரத்தமும் இறைச்சியும் கொண்ட இந்த மானிட பிறவியை விரும்பார். ஆதலின் குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. நரம்பு கருவிகளை கொண்ட இசையே வடிவாக உள்ள அபிராமியே, அடியேனாகிய என்னுடைய உடலையும் அதிலே இணைந்த உயிரையும் கொடுமையான யமன் வந்து பறிக்க
நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன். அப்பொழுது அரம்பையரும் தேவ மகளிரும் சூழ என்னிடத்து வந்து அஞ்சேல் என்பாய். எனக்கு அருள் புரிவாய். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் மரண் நமக்கே. ஏ அபிராமியே, நீயே உலக நாயகி. பிரம்ம சக்தியும் விஷ்ணு சக்தியும் நீயே. நீயே ஒய்யாரமாக ஐவகை மலர் அம்புகளை கையிலேந்தியவள். சம்பு சக்தி, சங்கரி, எழிலுடையாள், நாகபாணி, மாலினி, உலகளிக்கும் வாராகி, சூலி, மாதங்கி, முனிமகள் என்றெல்லாம் பல வடிவானவள். நீயே ஆதியானவள். ஆகவே உன்னுடைய திருவடியையே வணங்கினோம். அதுவே எமக்கு பாதுகாவல். அரணம் பொருள் என்றருள் ஒன்றிலாத அசுரர் தங்கள் முரணன்றழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டு மெய்தார் இந்த வையகத்தே. திரிபுரத்தையே நிலையென்று நினைத்த தன்மையற்ற அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வணங்கக்கூடிய அபிராமியே, அன்னையே, உன்னையே சரணம் சரணம் என்று அண்டிய அடியார்களின் மரண பயத்தை ஒழிப்பாய். அது மட்டுமல்ல, அவர்களை பொய்மையான இந்த உலக வாழ்வினின்றும் விடுவிப்பாய், பெருநிலை தருவாய். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. ஏ அபிராமி, உன்னிடம் அன்பு கொண்டு தவம் செய்யும் ஞானிகள் உன் திருவடி தாமரைகளையே வணங்குகிறார்கள். அத்திருவடிகளை கண்டு கொள்ள அடையாளம் எதுவென்றால், பிறையணிந்த சிவபெருமானின் துணைவியே கேள். வையம், தேர், குதிரை, யானை, உயர்ந்த மணிமுடிகள், பல்லக்குகள், கொட்டும் பொன், உயர்ந்த முத்துமாலைகள் இவையே நின் திருவடி சின்னம். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பென்னம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்து கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. ஏ அபிராமி, மென்மையான இடையில் செம்மையான பட்டணிந்தவளே, அழகிய பெரிய முலைகளில் முத்தாரம் அணிந்தவளே, வண்டுகள் மொய்க்கும் பிச்சிப்பூவை கண்ணங்கரிய குழலில் சூடியவளே, ஆகிய 3 திருக்கண்களை உடையவளே, உன்னுடைய இந்த அழகையெல்லாம் கருத்திலே கொண்டு தியானித்திருக்கும் அடியார்களுக்கு இதைவிட சிறந்த தவம் வேறு எதுவும் இல்லை. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. ஏ அறிஞர்களே, நீங்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டு ஒருவரிடத்திலே பொருளுக்காக சென்று அவர்கள் உங்களை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டுமா? என் பின்னே வாருங்கள். முப்புர நாயகியின் பாதங்களையே சேருங்கள். தவத்தையே செய்யாத பழக்கமுடைய கயவர்களிடத்திலிருந்து என்னை தடுத்தாட்கொண்டவள் அவளே. மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே. அபிராமி, நீ 1000 மின்னல்கள் சேர்ந்தார் போன்ற வடிவுடையவள். தன்னுடைய அடியவர்களுக்கு அகமகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்தவல்லி. அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கும் முதற் பொருளானவள். உன்னை மானிடர் நினையாது விட்டாலும் நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே. ஒன்றாய் அரும்பிப் பலவாய் விரிந்து இவ்வுலம் எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவாரன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அபிராமி அன்னையே, நீ ஒன்றாக நின்று பலவாக பிரிந்து இவ்வுலகில் எங்கும் பறந்திருக்கின்றாய். அவைகளிடத்திலிருந்து நீங்கியும் இருக்கக்கூடியவள் நீ.
ஆனால் எளியேனாகிய என் மனத்தில் மட்டும் இடையராது நீடு நின்று ஆட்சி செய்கின்றாய். இந்த இரகசியத்தின் உட்பொருளை அறியக்கூடியவர்கள் ஆலிலையில் துயிலும் திருமாலும் என் தந்தை சிவபெருமானும் ஆகிய இருவர் மட்டுமே ஆவர். ஐயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே. ஏ அபிராமி, என் தந்தை சிவபெருமான் அளந்த இரு நாழி நெல்லை கொண்டு 32 அறமும் செய்து உலகத்தை காத்தவளே, நீ எனக்கு அருளிய செந்தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய். அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கிறாய். இதுவோ உன் மெய்யருள். ஐயன் அளந்த படியிரு நாழி என்பது காஞ்சியில் ஏகாம்பரநாதர் நெல் அளந்ததை குறித்தது. அதனை பெற்ற அபிராமி காத்தலை செய்யும் காமாட்சியாக 32 அறங்களையும் புரிந்து உலகை பொறந்தனள் என்பது வழக்கு. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும் முலைத்தையல் நல்லாள் தகை சேர்நயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அபிராமி, வைகரையில் மலர்ந்த தாமரையினிடத்தும் என்னுடைய மனத்தாமரையிலும் வீற்றிருப்பவளே, குவிந்த தாமரை முக்கு போன்ற திரு உலையுடைய தையலே, நல்லவளே, தகுதி வாய்ந்த கருணை சேர்ந்த நின் கண் தாமரையும் முகத்தாமரையும் பாத தாமரையுமே இல்லாமல் வேறொரு புகலிடத்தை நான் தஞ்சமாக அடைய மாட்டேன். தஞ்சம் பிறதில்லை ஈதல்லது என்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்கலராக நின்றாய் அறியாரெனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியாரடியார் பெற்ற பாலரையே. அபிராமி தாயே, நீண்ட கரும்பு வில்லையும் ஐவகை மலர் அம்புகளையும் கொண்டவளே, உன்னை தவிர வேறொரு புகலிடம் இல்லை என்று தெரிந்தும் உன்னுடைய தவ நெறிகளை பயிலாமலும் நெஞ்சத்தில் நினையாமலும் இருக்கின்றேன். அதற்காக நீ என்னை தண்டிக்க கூடாது. புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா? அதே போன்றே நீயும் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். பாலினும் சொல் இனியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய்த்தலையே. ஏ அபிராமி, பாலை விட இனிமையான சொல்லை உடையவளே, நீ உன்னுடைய திருவடி தாமரையை திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் வணங்கும் சிவபெருமானின் கொன்றை அணிந்த நீண்ட சடைமுடியில் பதித்தாய். அடுத்து உன் அருட்கண்கள் பட்டு உயர்ந்து நிற்கும் 4 வகை வேதத்திலே உன்னுடைய திருவடி தாமரைகளை பதித்தாய். ஆனால் இன்று நாற்றமுடைய நாயாகிய என்னுடைய தலையையும் உன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொண்டாய். சிவபெருமான் 4 வேதங்களோடு என்னையும் ஒப்பிட நான் அவ்வளவு சிறந்தவனா? நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே. தாயே, மலையரசர் மகளே, சிவந்த கண்களையுடைய திருமாலின் தங்கையே, நாயாக உள்ள என்னையும் இங்கே ஒரு பொருட்டாக மதித்து நீயே தன்னை மறந்து ஆட்கொண்டு விட்டாய். அது மட்டுமல்லாமல் உன்னையே உள்ளபடியே அறிந்து கொள்ளும் அறிவையும் பேயனாகிய எனக்கு தந்தாய். நான் பெறுதற்கரிய பேரல்லவோ பெற்றேன். தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கண் கரிபுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. ஏ அபிராமி, உன் கணவர் பொன்மலையை வில்லாக கொண்டு முப்புறத்தை எரித்த சிவந்த கண்களை உடைய யானை தோலை போர்த்திய சிறந்த காவலன் ஆவான். அந்நவனின் திருமேனியையும் உன்னுடைய குறும்பையொத்த கொங்கையால் சோர்வடை செய்தவளே,
பொன் போன்ற சிவந்த கைகளில் கரும்பு வில்லோடும் மலர் அம்போடும் என் சிந்தையில் எப்போதும் உறைந்திருப்பாய். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரிகுறிக்கும் சமயம் மாறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. 6 சமயங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் அபிராமி அன்னையாகும். அவளே பேதையர்களுக்கு நற்கதி அடையச் செய்வதற்கு சில உண்மையான வழிகளை காட்டுபவள். அப்படி இருந்தும் சில வீணர்கள் பிற சமயம் உண்டென்று அலைந்து திரிகிறார்கள். இவர்களின் செயல் பெரிய மலையை தடி கொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது. வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றிப் பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை 4 ககனமுமே. ஏ அபிராமி, உன்னையன்றி வீணாக பழிவாங்கும் வேறொரு தெய்வத்தை நாடேன். உன்னையே அன்பு செய்தேன். உன்னுடைய புகழ் வார்த்தையன்றி வேறொரு வார்த்தை பேசேன். எந்நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தவிர வேறொன்றும் இவ்வுலகத்திலும் 4 திசைகளிலும் காணமாட்டேன். ககனமும் வானமும் புவனமும் காணவிற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப் பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் 4 இருமூன்றெனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே. ஏ ஆனந்தவல்லி அபிராமி, உனது கணவனாகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமும் வானமும் பூமியும் காணும்படியாக எரித்தார். அப்படிப்பட்டவர்க்கும் நீ 6 முகமும் 12 கைகளும் சிறந்த அறிவும் கொண்ட அழகனாகிய முருகனை பெற சக்தியை கொடுத்தாய். உன்னுடைய அன்புதான் என்னவோ. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச் செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. ஏ அபிராமியே, பசுமையான பொன்மலையை வில்லாக உடைய சிவபெருமானின் இடப்பக்கத்தில் அமர்ந்தவளே, நான் அறிவே இன்னதென்று அறியாதவன், மிகவும் சிறியவன். நின் மலர் பாத துணையே அன்றி வேறொரு பற்றும் இல்லாதவன். ஆகையால் பாவியாகிய நான் உன்னை பாடிய பாடலில் சொற்குற்றங்கள் இருப்பினும் தாயே, நீ தள்ளிவிடுதல் ஆகாது. ஏனெனில் அது உன்னை பாடிய தோத்திரங்களே ஆகும். தோத்திரம் செய்து தொழுது மென்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாரெங்குமே. அன்னையே அபிராமி, உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின் போலும் ஒளியுடைய நின் தோற்றத்தை ஒரு மாத்திரை நேரமாகிலும் மனதில் நினையாத பேர்களுக்கு என்ன நேரும் தெரியுமா? அவர்கள் கொடை குணம், சிறந்த குலம், கல்வி குணம் இவையெல்லாம் குன்றி வீடு வீடாகச் சென்று ஓடேந்தி உலகெங்கும் பிச்சையெடுத்து திரிவர். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. ஏ அபிராமி, நீ நீலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 வகை பூதங்களாகவும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற அவைகளின் தன்மையாகவும் நிற்கக்கூடியவள். சுந்தரியே, உன்னுடைய செல்வம் பொருந்திய திருவடிகளை சார்ந்தவர்கள் சிறந்த தவத்தை பெறுவர். அத்துடன் அவர்கள் அடையாத செல்வமும் இல்லை எனலாம். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஏ அபிராமி, மேகம் போலும் அடர்ந்த கூந்தலை உடையவளே, நின்னுடைய அருள் பெருக்கும் கடை கண்களை வணங்கினாலே போதும். அக்கண்களே அடியார்களுக்கு சிறந்த செல்வத்தை தரும், நல்ல கல்வி தரும், சோர்வடையாத மனத்தை தரும், தெய்வீக அழகை தரும்,
நெஞ்சில் வஞ்சம் கலவாத உறவினர்களை தரும். நல்லன எல்லாம் கிட்டும். கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குலப்பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. ஏ அபிராமி, உன்னை என் கண்கள் களிக்குமாறு கண்டு கொண்டேன். கடம்பவனம் என்னும் பதியில் உறைந்த அபிராமி அன்னையே, நின் பேரழகை கண்டு கொண்டேன். பண்ணும் விரும்புகின்ற குரல், வீணை தாங்கிய அழகிய கரங்கள், திருமுலை தாங்கிய திருமார்பு, மண்மகள் மகிழும் பச்சை நிறம், இவைகளெல்லாம் கொண்ட மதங்கர் என்னும் குலத்தில் தோன்றிய பேரழகானவளே, உன்னை கண்டு கொண்டேன். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாள் பனிமாமதியின் குழவித் திருமுடி கோமள யாமளை கொம்பிருக்க இழவுற்று நின்று நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே. அபிராமி தேவி அனைவருக்கும் இணையில்லாத திருமேனி அழகுடையவள். வேத பொருளிலே திருநடம் புரிந்த சிவந்த பாத தாமரைகளை உடையவள். குளிர்ந்த இளம் பிறையை தன் திருமுடிகளில் சூடிய கோமளவல்லி, இனிமையான கொம்பான தேவி இருக்க நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே. உற்ற இடத்தில் ஊன்று கோலாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை? என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றியார் குறைகான் இருநீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. ஏ அபிராமி, என்னுடைய குறைகளெல்லாம் தீர உன்னையே வணங்குகிறேன். இக்குறையுடைய பிறவியை நான் மறுபடியும் எடுத்தால் என் குறையே அல்ல, உன்னுடைய குறையே ஆகும். அகன்ற வானத்தில் தோன்றும் அம்மின்னலையும் பழிக்குமாறுள்ள நுண்ணிய இடையுடையவளே, எம்முடைய தந்தை சிவபெருமான் தன் குறை தீர தனது திருமுடி மேல் சாத்திய அழகிய பாதத்தாமரைகளை உடையவளே. தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. ஏ அபிராமி, உன்னுடைய மாலை கடம்ப மாலை, படைகளோ பஞ்சபானங்கள், வில்லோ கரும்பு, உன்னுடைய நெற்றிக் கண்களோ அருட்கண்கள், 4 கரங்களோ செந்நிறமாகும். உன்னை வைரவர்கள் வணங்கும் நேரமோ நள்ளிரவாகும். திரிபுரை என்ற பெயரும் உண்டு. நீ எனக்கு மேலாக வைத்திருக்கும் செல்வம் நின்னுடைய திருவடி தாமரைகளே ஆகும். நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணைய பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொஞ்சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. முக்கண்களையுடைய சிவன், திருமால், பிரம்மா முதலானோரும் வணங்கக்கூடிய தேவி அபிராமியாகும். அவளுடைய பாதங்களிலே சரண என்றடைந்த அடியார்கள் இந்திர போகத்தையும் விரும்ப மாட்டார்கள். அரம்பை முதலான தேவ மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினும் அன்னையின் பாத சேவையே பெரிதென நினைவார்கள். தங்குவர் கற்பகத் தருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவாப் பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கியவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. பெரிய மலைகளையும் நுரை கடலையும் 14 உலகத்தையும் பெற்றெடுத்த ஏ அபிராமி, மனம் வீசும் பூவையணிந்த குழலுடையவளே, உன்னுடைய திருமேனியை இடையறாது சிந்தையிலே தியானிப்பவர் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் பெற்று இன்புறுவர். இடைவிடாது தோன்றும் மானிட பிறவியும் இல்லாமல் போவர். அத்தகைய பல பிறவிகளில் பெற்றெடுக்கும் மானிட தாயாரும் இல்லாமல் போவர். என்றும் நிலையாகிய தாய் நீயே. குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாண பைரவியே. ஏ அபிராமி, பஞ்சபாணங்களை உடையவளே, உன்னுடைய திருக்கோலத்தையே மனத்தில் நினைத்து தியானிக்கின்றேன்.
உன்னுடைய திருவருளை கொண்டு மிரட்டுகின்ற யமன் வரும் வழியை கண்டு கொண்டேன். கண்டதும் அல்லாமல் அவன் வருவதற்கு முன் அவன் வழியை அடைத்தும் விட்டேன். வண்டு மொய்க்கும் தேனோடு கூடிய கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் இடப்பாகத்தை வெற்றி கொண்டு தானொரு பாதியாக அமர்ந்தவளே, பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர்ச்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலிவராகி என்றே செய்ரவி நான்மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே. ஏ அபிராமி, உன்னை பைரவர் வணங்கக்கூடிய பைரவி, பஞ்சமி, பாசத்தையும் அங்குஷத்தையும் உடைய பாசாங்குஷை, ஐவகை மலர் அம்புகளையுடைய பஞ்சபாணி, வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தை குடிக்கின்ற மேலான சண்டி, மகாகாளி, ஒளி வீசும் கலை பொருந்திய வைரவி, சூரிய சந்திர மண்டலத்தில் உள்ளோர்க்கு மண்டலி, சூலத்தையுடைய சூலி, உலகளந்த வாராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி வணங்குவர். குற்றமற்ற வேதங்களிலும் நின் திருநாமங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன. அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகின்றனர். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேலப்பும் களபாபிராமவல்லி அணிதிரளக் கொப்பும் வைரக்குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. என் தாயே அபிராமி, உன்னையே என் இரு கண்களில் எழுதி வைத்தேன். அந்த உருவம் எப்படிப்பட்டதெனின், மாணிக்க பூன் அணிந்த பொற்கலசம் போன்ற திருமுலை, அம்முலை மேல் பூசிய மனம் வீசும் சிறந்த சந்தன கலவை, அங்கே புரளும் அணிகலன்கள், சிறந்த முத்துக்குப்பு, வைரத்தோடு, செழுமையான கருணை மிகும் கடைக்கண்கள், குளிர்ச்சியை உமிழ்கின்ற நிலவை போன்ற திருமுகம், இவைகளெல்லாம் கொண்ட வடிவையே என் மனத்தில் இருத்தினேன். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பாழ்நரகக் குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. அபிராமியின் விழிகளில் என்றும் அருளுண்டு. வேத முறைப்படி அவளை வழிபட எனக்கு நெஞ்சமும் உண்டு. ஆகையால் பழியையும் பாவத்தையுமே விளைவித்து பாழ் நரகக் குழியில் அழுந்தி வாடும் பேதையர்களோடு எனக்கு இனி என்ன தொடர்பு? அபிராமி அன்னையே சிறந்த துணையாவாள். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஒட்டியவா என் கண் ஒடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை யாரணங்கே. ஏ அபிராமி தாயே, புற்றாமரையில் வாழும் பேரழகானவளே, என்னை உன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தவளே, நான் செய்த கொடிய வினைகளையெல்லாம் ஒழித்தவளே, ஒன்றையும் அறியாத எனக்கு உன்னுடைய உண்மை உருவை காட்டியவளே, உன்னை கண்ட என் கண்ணும் மனமும் களிநடம் புரிகின்றது. இவ்வாறெல்லாம் என்னை நாடகமாடச் செய்தவளே, உன்னுடைய கருணையைத்தான் என்னவென்பேன்? அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன். ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவருடும் பிணங்கேன். அறிவொன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரழியே. ஏ அபிராமி, என்னிடத்தில் நீ வைத்த பெருங்கருணையினால் நான் கள்ள நெஞ்சம் உடையவரிடம் நெருங்க மாட்டேன். உலகத்தில் மற்ற சக்திகளெல்லாம் உன்னுடைய பரிவார தேவதைகளே ஆகும். ஆதலினால் நான் அவர்களை வணங்க மாட்டேன், ஒருவரையும் போற்றவும் மாட்டேன். நான் அறிவில்லாதவனாயினும் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று உன்னை வணங்கும் சில ஞானிகளோடு மட்டுமே பிணங்காது சேர்ந்து உறவாடுவேன். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையேன். ஏ அபிராமி, வண்டுகள் ஆர்க்கும் தாமரையில் வாழ்பவளே, பேரழகானவளே, உலகமெல்லாம் ஒளியாக நின்ற ஒளி வீசும் உன்னுடைய திருமேனியை நான் நினைக்கும் தோறும் களிப்படைகின்றேன்.
அக்களிப்பின் மிகுதியால் அந்த காரணங்கள் விம்மி கரை புரண்டு பரவெளியாக உள்ள ஆகாயத்தில் ஒன்றி விடுகின்றன. இவ்வளவு பேரருள் காட்டியருளிய உன் தவநெறியை நான் எவ்வாறு மறப்பேன்? விரவும் புதுமலர் இட்டு நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே. அன்னையே அபிராமி, உன்னுடைய மனம் மிக்க திருவடி தாமரைகளில் தேன் சிந்தும் புது மலர்களை வைத்து இரவு பகலாக தியானம் செய்யும் பெரியோர்கள், தேவர்கள் முதலிய யாவரும் இந்திர பதவி, ஐராவதம் என்ற யானை, ஆகாய கங்கை, வலிமையான வஜ்ர ஆயுதம், கற்பகச்சோலை முதலியவைகளை முறையாக பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றனர். எனக்கும் அருள்வாயாக. உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே. ஏ அடியார்களே, என் அபிராமி இடையில் ஒளி வீசும் செம்பட்டு அணிந்தவள், ஒளி வீசும் பிறை சந்திரனை அணிந்த சடையை உடையவள், வஞ்சகர்களின் நெஞ்சிலே குடிகொள்ளாதவள், ஒளி விளங்கும் நுண்மையான நூலிடையாள், சிவபெருமானின் இடப்பாகத்தில் குடிகொண்டவள். என் அன்னையாகிய இவள் அந்நாள் என்னை அடிமையாக கொண்டாள். என்னை இனி இவ்வுலகில் பிறக்க வைக்க மாட்டாள். அத்தகைய தேவியை நீங்களும் தொழுது போற்றுங்கள். நீங்களும் பிறவி எடுக்கா பேரெய்த அவளையே தியானம் செய்யுங்கள். பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திருபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்குங்குமமுலையும் முலைமேல் முத்துமாலையுமே. ஏ அபிராமி, நான் எத்திசையை நோக்கினும் உன்னுடைய படைகளாகிய பாசமும் அங்குசமும் வண்டுகள் மறைந்திருக்கும் மலர் அம்பு ஐந்தும் கரும்பு வில்லும் என்னுடைய துன்பங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய திரிபுரையாகிய நின் திருமேனி அழகும் சிற்றிடையும் கச்சை அணிந்த குங்குமம் தோய்ந்த மார்பகங்களும் அவற்றின் மேலே அசையும் முத்து மாலையும் என் கண்முன் காட்சியாய் நிற்கின்றன. எங்கும் பறந்தவள் நீ. மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சுடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பணிமொழியே. ஏ அபிராமி, பாலையும் தேனையும் பாகையும் ஒத்த இனிய மொழியுடையவளே, யமன் கோபித்து பல கிளைகளை கொண்ட சூலத்தை என் மீது செலுத்தும் போது திருமாலும் பிரம்மனும் வேதங்களும் வானவர்களும் தேடியும் காணாத திருப்பாதங்களையும் சங்கை அணிந்த திருக்கரங்களையும் கொண்டு நீ என் முன்னே காட்சி தந்தருள வேண்டுமம்மா. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியாவிரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரையே. ஏ அபிராமி, நெற்றிக்கண் கொண்டு மன்மதனை எரித்த எம்பிரானாகிய சிவபெருமானின் அழியாத யோக விரதத்தை எவ்வுலகத்தவரும் பழிக்குமாறு அவனது இடப்பாகத்தில் இடம் கொண்டு ஆள்பவளே, எளியோனாகிய என் கண்களிலும் என் செயல்களிலும் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாத நின் திருவுருவமே தோன்றி காட்சியளிக்கின்றதே. பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவனென்று தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறமன்று எரிய பொறுப்பு வில்வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே. ஏ அபிராமி, பகைவர்களது முப்புறத்தை எரிக்க மேருமலையை வில்லாக கொண்டவரும் திருமாலின் உந்தி தாமரையில் தோன்றிய பிரம்மனின் சிரம் ஒன்றை கிள்ளி அழித்தவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் சிறந்து வீற்றிருப்பவளே, யாருமே துணையில்லாத நான் நீயே கதியென்று சரணடைந்தேன். ஆகையால் எளியோனாகிய என்னிடத்தில் உன் பக்தருக்குள்ள தரம் இல்லை என்று நீ தள்ளிவிடுதல் தகாது. அது உன் அருளுக்கும் அறமன்று. சிறக்கும் கமலத் திருவே நின் சேவடி சென்னி வைக்கத் துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்ற அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. அபிராமி தாயே, சிறந்த தாமரையில் வீற்றிருக்கும் செல்வமே,
என்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் தொடர்பற்று அறிவு மறதி மிகுந்து இருக்கும் வேளையில் உன்னுடைய சேவடி என்னுடைய சென்னியில் படர வேண்டும். மேலும் பற்றின்மையை அனுகிரகிக்கும் உன்னுடைய துணைவரும் வந்து மோன நிலையில் நான் அரித்துயிலில் அமரும் பேற்றை அருள வேண்டும். வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக. இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை. விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. ஏ அபிராமி, உலகில் எனக்கு இனி கிடைக்காத பொருளென்று ஏதும் இல்லை. என்னுடைய உள்ள தாமரையை உன்னுடைய பழைய உறைவிடமாக கருதி வந்து அமர்ந்தாய். மேலும் நான் பிறந்தும் இறந்தும் வருந்தாமல் இருக்க அருள் புரிந்தாய். பார்க்கடலில் தோன்றிய அமிர்தத்தை திருமால் தேவர்களுக்கு கொடுக்க முதலாக இருந்த அபிராமியே, எனக்கு இனி ஏது குறை? மெல்லிய நுண் இடைமென் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடையாரை தொழுமவர்க்கு பல்லியம் ஆர்த்தெழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே. அபிராமி தேவி, நீ மின்னல் போலும் மெல்லிய இடையினை உடையவள். விரிந்த சடைமுடிநாதர் சிவபெருமானோடு இணைந்து நிற்கும் மென்மையான முலைகளை உடையவள். பொன்னை போன்றவள். இவ்வாறாகிய உன்னை வேதப்படி தொழுகின்ற அடியார்க்கும் அடியவர்கள் பல்வகை இசைக்கருவிகள் இனிதாக முழங்கி வர வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேலே ஊர்ந்து செல்லும் இந்திர பதவி முதலான செல்வ போகங்களை பெறுவர். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. ஏ அபிராமி, முதல் என்று கூறப்படும் மும்மூர்த்திகளும் மற்றும் உள்ள தேவர்களும் போற்றி தொழுகின்ற புன்னகை உடையவளே, உன்னுடைய ஞானத்திற்காகவே உருகி நின்ற என்னை உன் பாதத்திலேயே பற்றும்படி செய்து உன் வழிப்படியே யான் நடக்கும்படி அடிமையாக கொண்டவளே, இனி நான் வேறொரு மதத்திலே மனமயக்கம் கொள்ள மாட்டேன். அவர்கள் செல்லும் வழியிலேயும் செல்ல மாட்டேன். நகையே இஃதிந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே. உலகமெல்லாம் பெற்றெடுத்த தலைவியாகிய அபிராமி அன்னையின் திருமார்பகங்களை தாமரை முட்டு என்கிறார்கள். கருணை ததும்பி நிற்கும் முதிர்ந்த கண்களை மருட்சிமிக்க மான் கண்கள் என்கிறார்கள். முடிவில்லாதவள் என்றெல்லாம் பக்தர்கள் கூறுகின்றார்கள். இவை எல்லாமே மாறுபட்ட கூற்றுக்கள். இவைகளை நினையும் போது எனக்கு நகைப்பே உண்டாகிறது. இனிமேல் நாம் செய்யக்கூடியது இத்தகைய கற்பனைகளை தள்ளி அவளின் உண்மை நிலையை அறிதலே ஆகும். விரும்பித் தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தராவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. அபிராமி அம்மையை பக்தியோடு விரும்பி தொழும் அடியவர்களின் கண்களில் நீரானது பெருகி மெய் சிலிர்த்து ஆனந்தம் ததும்பி அறிவு மறந்து மண்டை போல கழித்து மொழி தடுமாறி முன்பு சொல்லிய பித்தரை போல் ஆவார்கள் என்றால் அப்பேரானந்தத்திற்கு மூலமான அபிராமி அம்பிகையின் சமயமே மிகச் சிறந்ததாகும். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை. உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. ஏ அபிராமி, அழியாத குணக்குன்றே அருட்கடலே, மலையரசன் பெற்றெடுத்த அழகிய கோமளவல்லியே, எனக்கு உரிமை என்று எப்பொருளும் இல்லை. அனைத்தையும் அன்றே உன்னுடையதாக்கிவிட்டேன். இனி எனக்கு நல்லதே வந்தாலும் தீமையே விளைந்தாலும் அவற்றை உணராது விருப்பு வெறுப்பற்றவனாவேன். இனி என்னை உனக்கே பரம் என்று ஆக்கினேன். கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோவில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாளை எழுதறிய சாமள மேனி சகலகலா மயில் தன்னை தம்மால் ஆமளுவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபரே. என் அபிராமி அன்னையை
இளமையும் அழகும் மிக்க கோமளவல்லியை, அழகிய மென்மையான தாமரையை கோயிலாக கொண்டு உறையும் யாமளவல்லியை, குற்றமற்றவளை, எழுதுதற்கு இயலாத எழில் கொண்ட திருமேனியுடையவளை, சகல கலைகளிலும் வல்ல மயில் போன்றவளை, தம்மால் கூடுமானவரை தொழுகின்ற அடியவர்களே 7 உலகையும் ஆட்சி புரியும் அதிபர்கள் ஆவார்கள். ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனிகாதிப் பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. என்னுடைய அன்னை அபிராமியை புண்ணியம் பல செய்து அவற்றின் பயனையும் அடைந்த சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், தேவர்களின் தலைவன் இந்திரன், தாமரை மலரில் உதித்த பிரம்மன், முப்புறங்களை எரித்த சிவபெருமான், முரணை தண்டித்த திருமால், பொதியமலை முனியாகிய அகத்தியர், கொன்று போர் புரியும் கந்தன், கணபதி, மன்மதன் முதலாகிய எண்ணற்ற தேவர்கள் அனைவரும் போற்றி துதிப்பர். தைவந்து நின்னடித் தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கரந்தது எங்கே? மெய்வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகாரியா மடப்பூங்குயிலே. ஏ அபிராமி, நீ உண்மை பொருந்திய நெஞ்சை தவிர வஞ்சகர்களுடைய பொய் மனத்தில் ஒருபோதும் வந்து புகுந்தறியாதவள். பூங்குயில் போன்றவளே, உன்னுடைய பாத தாமரையை தலையில் சூடிக்கொண்ட சிவபெருமானாகிய சங்கரனின் கையில் இருந்த தீயும் முடிமேல் இருந்த ஆறும் எங்கே ஒளிந்து கொண்டனவோ? குயிலாயிருக்கும் கடம்படா வீடை கோலையில் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்து தித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே. ஏ அபிராமி, அன்று கைலையங்கிரி தலைவனாகிய சிவபிரானுக்கு மனம் முடித்த மலையரசன் மகளே, கடம்பவனத்தில் உறைந்த குயிலே, இமயமலையில் தோன்றிய அழகிய மயிலே, ஆகாயத்தில் நிறைந்திருப்பவளே, தாமரை மீது அன்னமாக அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை உடையவளே, மதுரையில் குயிலாகவும் இமயத்தில் மயிலாகவும் சிதம்பரத்தில் ஞான சூரிய ஒளியாகவும் திருவாரூரில் அன்னமாகவும் அம்பிகை விளங்குகின்றாள் என்பது வழக்கு. குழையை தழுவிய ஒன்றை அந்தார்கமழ் கொங்கை வல்லி கழையை பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழையப் பொருதிரல் வேரி அம்பாணமும் வெண்ணகையும் உழையப் பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவே. ஏ அபிராமி, குழலையே தவழும்படியாக உள்ள கொன்றை மலரால் தொடுத்த மாலையின் மனம் கமழும் மார்பகங்களையும் தோளையும் உடையவளே, மூங்கிலை ஒத்த அழகிய கரும்பு வில்லும் கலவிப்போருக்கு விரும்பக்கூடிய மனமிகுந்த ஐவகை மலர் அம்பும் மென்மையான முத்துப்பல் இதழ் சிரிப்பும் மானை ஒத்த மருண்ட கண்களுமே எப்பொழுதுமே என் நெஞ்சில் நிறைந்திருக்கின்றது. அத்திருமேனியையே நான் வழிபடுகின்றேன்.